மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களின் பெருமைகளை சொல்லத் தொடங்கினால் 1000 வார்த்தைகள் கூட போதாது. அவர்கள்தான் உலகின் சிரிப்பு, உலகின் அறிவு, உலகின் புதுமை, உலகின் நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதி அற்புதமாக இருக்கும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. அதனால் கொடுத்த நேரத்தில் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். செல்வாக்கும் உயரும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நிகழும். அதேபோல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு என எங்கள் திறமைக்கேற்ற புதிய அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசு பணி தேர்வுக்காக முயற்சி செய்வோருக்கு இந்த காலத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை கடந்து அற்புதமான மாற்றங்களால் பதவி பொறுப்புகள் தேடி வரும். கடந்த காலங்களில் பதவியை இழந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாவது இன்னிங்ஸாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம், தொழிலில் எதிர்காலத்தில் ஆலமரமாக மாறி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான துளிர்விடும் காலம் இது. தாய் தந்தை உறவால் ஆதாயம் அடைவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும். பழைய பாக்கி வசூலாகும். கடன் சுமை குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அதேபோல் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சற்று தெளிவு கிடைக்கும். இழுபடியாக இருந்த சூழ்நிலைகள் மாறி படிப்படியாக நல்லதே நடக்கப் போகிறது. முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான இது சரியான காலம். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். தொழிலில் விருத்தி நடைபெறும். கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளவும். நெருங்கிய நண்பர்கள், உறவுகளிடம் கோபப்பட்டு வார்த்தையை விடுவது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் மீது அக்கறை உள்ள நண்பர்கள், உறவுகளை அரவணைத்து செல்வது முக்கியம். காது, மூக்கு, தொண்டை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டு அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது அனைத்திலும் வெற்றிகளை உறுதிப்படுத்தும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசி லக்ன மக்களுக்கு பாக்கியஸ்தானமான 9வது இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை நடைபெறுகிறது. இதை கிரகண தோஷம் என்பார்கள். இது முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும். பொதுவாக பாக்கியம் என்பது தெய்வ அனுகிரகத்தை குறிக்கும். இந்த அனுகிரகம் அடியோடு பாதிக்கப்படும். தெய்வ அருள் இருக்கவே இருக்காது. அடுத்த 40 நாட்களுக்கு இந்த நிலைமைதான் தொடரும். மிதுனத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் அப்பா, அம்மா இருவரையும் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது அவசியம். நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். MLM, பங்குச்சந்தை, சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும். மோசடி பேர்வழிகள் உங்களை தேடி வருவார்கள். யாருக்காகவும் சிபாரிசும் செய்ய வேண்டாம். சட்டவிரோத செயல்களில் இருப்போரின் நிழலை கூட சீண்டாமல் ஒதுங்கியே இருங்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே அவர்களையும் நீங்கள் தான் கவனமாக கண்காணித்து வழிநடத்த வேண்டும். சைபர் மோசடிகளும் அதிகளவில் நடைபெற உள்ளது. வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வித்தைகள், வேகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி பொறுமையாக செல்ல வேண்டும். இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. கணவன் மனைவி உறவில் அடிக்கடி மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீண் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருங்கள். எந்த காரணத்துக்காகவும் வாக்குறுதி அளிக்க வேண்டாம். கெடு பலன்கள். நீங்கள் கலசத்தில் அரிசி தர்ப்பை 11 ரூபாய் சில்லறை பணம் போட்டு வயதானவர்களுக்கு தானம் செய்யுங்கள். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முழுவதுமே பெரிய அளவுக்கு வளர்ச்சி அல்லது பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ இல்லாத அளவுக்கு கிரக நிலைகள் இருந்தும் வருகின்றன. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்டவை சில விஷயங்களில் சாதகமாகவும் சில விஷயங்களில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் என்ற ரீதியில் சஞ்சரித்தும் வருகின்றன. இருந்தாலும் ஜன்ம குருவால் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் மற்றும் வேலையில் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அல்லது வெகுமதி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரும் காலகட்டத்தில் மிதுன ராசியினருக்கு படிப்படியான முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். குறுகிய கட்டத்தில் பெரிய வளர்ச்சி அல்லது பெரிய முன்னேற்றம்
ஆகியவற்றை எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தில் முடியும். எனவே நிதானமாக செயல்பட்டு சீரான முன்னேற்றத்தை பெறலாம். மேலும் ஆன்மீக பயணங்கள், குடும்பத்துடன் பயணம் செல்வது உள்ளிட்டவை சாத்தியமாகும். வருமானங்கள் அதிகரிக்கும். வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்கும் அல்லது நெருக்கடிகள் விலகும். குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் ஆனால் இந்த நேரங்களில் மூதாதையர் சொத்து தொடர்பான சில வேலைகள் முடிவடையும். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும். ஆனால் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் உண்டாகும். புனித யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த நேரத்தில் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தொடங்கும். நல்ல செய்திகளை கேட்கலாம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் போராட்டங்கள் குறையும், வளர்ச்சிகள் உண்டாகும். இந்த நேரத்தில் வேலை தொடர்பான ஏற்பட்ட சர்ச்சைகள் நீங்கும். சில நாட்களுக்கு உடல் நலம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் உடல் ஆரோக்கியம் சீராக தொடங்கும். இந்த நேரத்தில் வருமானங்கள் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் பயணங்களுக்கு செய்யும் செலவுகள் அதிகரிக்கும். வேலையில் இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதங்களில் குடும்ப, திருமணம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் சில நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடலாம். அக்டோபர் மாதம் 3வது வாரத்திற்கு பிறகு குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். திடீர் வருமானம் அல்லது பொருளாதாரம் மேம்படும் அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசியினருக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஜாக்பாட் என்று கூறும் அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி உங்கள் உழைப்புக்கு முயற்சிகளும் ஏற்ற வெகுமதியும் கிடைக்கும். இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்தை விரும்பினால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றமும் பணவரவும் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 2வது வீட்டில், அதாவது குடும்பம் மற்றும் வருமானம் ஸ்தானத்தில் உச்சமாகி சஞ்சரிப்பது ஒரு வகையில் பெரிய யோகமாகும். குடும்பத்தில் வருமானமும் அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வேலையில் நல்ல ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும், வெற்றிகள் கைகூடும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமரும் வாய்ப்பு வரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், சிக்கல்கள் போன்றவை சரியாகும். தோள்பட்டை, கழுத்து, சுளுக்கு, நரம்பு பாதிப்பு, காது பிரச்சனை, வண்டி வாகனங்களில் சிறிய விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இளைய சகோதரன், சகோதரிகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தினருடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெயரை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த மாதத்தில் பெண்ணால் பெயர் கெடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய துணைவியின் சொத்துக்கள் வந்து சேரும். குறிப்பாக பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம். நெஞ்சு, மார்பு, இடுப்பு வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெரிய பாதிப்புகள், நஷ்டம் எதுவும் ஏற்படாது. குரு, செவ்வாய் இணைந்துள்ளதால் எந்த பதவிக்காக, எந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும்.